பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதாக. தகப்பனும் தாயும் தான் மிக முக்கியமானவர்கள். நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம்மை வளர்க்கிறவர்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவர்கள், நம்முடைய சுக வாழ்வை எதிர்பார்க்கிறவர்கள். அவர்கள் ஒருவேளை நம்மை கைவிடுவார்கள். அதான் தாவீது சொல்கிறார், தகப்பனும் தாயை கைவிட்டாலும் சொன்னால் அவள் கைவிட மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் கூட என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதாக தாவீது சொல்கிறார். தகப்பனும் தாயும் கூட ஒரு நாளில் கைவிடுவார்கள். சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் வரும்போது அவர்களும் நம்மை கைவிடுவார்கள். நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, பிறவி குருடன் ஒருவன் பார்வையடைந்தான், அவனை இயேசு விடுதலை கொண்டு வந்தார்கள். பிறவி குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். அவனை பரிசேடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் சொல்கிறான், இயேசு தான் எனக்கு பார்வை கொடுத்தார் என்று. ஆனால் அதை நம்பாமல் பெற்றோரிடத்தில் கேட்கிறார்கள். பெற்றோர் சொல்கிறார்கள், இவன் வயது உள்ளவனாக இருக்கிறவன், இவனுக்கு 40 வயது பக்கம் ஆகுது, அவனே கேளுங்க, இவன் எங்கள் மகன்தான், ஆனால் எப்படி பார்வையிடந்தேன்னு எங்களுக்கு தெரியாது. கீழே உள்ள வசனம் சொல்லப்படுகிறது, யாராயிலும் ஒருவர் இயேசுவே மேசியா என்று சொன்னால் அவர்களை ஜெபாலயத்திலிருந்து புறம்பாக்கி விடுவார்கள்னு சொல்லி பயந்து அவ்விதமாக சொன்னார்கள் என்பதாக. 40 வருடமாக மகன் கண் பார்வை இல்லாதவனாக இருந்தான். இப்போது கண் பார்வை பெற்றிருக்கிறான். இயேசு தான் கண் பார்வை கொடுத்தார் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் யூதருக்கு பயந்தபடினாலே ஜெபாலயத்தை விட்டு அவனை புறம்பாக்கி விடுவார்கள்னு சொல்லி அவர்கள் பயந்து, இது எங்கள் மகன்தான், ஆனால் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனை தனியே விட்டு விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா பெற்றோர்களுக்கு கூட சூழ்நிலை வரும்போது கைவிட்டு விடுவார்கள். பெற்றோர்கள் கூட நம்மை தனியே விட்டு விடுவார்கள் என்று நான் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும்போது, நீங்கள் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புவர்கள் அநேகர் என்று தாவீது சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருந்தார்கள். அவனுடைய மாமனார் சத்துருவாக அவனை கொலை செய்ய தேடிக்கொண்டு வந்தார். பெற்றெடுத்ததான மகன் அவனை தாவீதை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருந்தான். அவனோட கூட இருந்ததான நண்பர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆலோசனைக்காரன், அவருடைய ஆலோசனை தேவ வாக்காக இருக்கும், தேவனுடைய வார்த்தையை போல் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அகித்தோப்பேல் கூட தாவீதுக்கு எதிராக செயல்பட்டான். அப்சலோமோடு சேர்ந்து அவனுக்கு தீய ஆலோசனைகளை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல் தாவீதுக்கு படை தலைவனாக இருந்த யோவாப்பு கூட தாவீது வயது சென்ற நாட்களில், முதிர் வயதான நாட்களில் அவன் ஆகித்துக்கு பிறந்த அதோனியோடு கூட சேர்ந்து தாவீதுக்கு எதிராக செயல்பட்ட. இப்படி ஏராளமான பேர் தாவீதோடு கூட இருந்தவர்கள். தாவீது சொல்கிறார், என்னோட கூட அப்பம் புசித்தவனும் என்மேல் தன் குதிகாலை தூக்குன என்பதாக. விதமாக தாவீதோடு கூட இருந்த, தாவீதோடு சாப்பிட்டவர்கள், தாவீதோடு கூட தூங்கினவர்கள், தாவீதோடு கூட சுக துக்கங்களில் பங்கு பெற்றவர்கள் எல்லாருமே தாவீதை விட்டுவிட்டார்கள். அதனால தான் தாவீது சொல்கிறார், தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டாலும், என்னோட கூட இருக்கிற நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதாக. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர், ஒரு நாளும் அவர் விட்டுவிடாத கர்த்தர், அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஓசியா 11:8 முதல் வார்த்தை நீங்கள் வாசிப்பீங்களா? அங்கே சொல்லப்படுகிறது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன், நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்ராயிம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு மனிதனை ஆண்டவர் சொல்கிறான், உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன், எப்படி ஒன்று ஒப்பு கொடுப்பேன். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட அந்த ஓசியா
11 அதிகாரம் 8 முதல் வார்த்தையில் எப்ராயிம் உள்ள அப்படி உள்ள பெயர் எடுத்துட்டு உங்கள் பெயரை போட்டு அந்த வார்த்தையை நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே வாசிக்க வேண்டும். நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி உனக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்று ஆண்டவர் துக்கப்படுகிற காண்கிறோம். ஆனால் அந்த எப்ராயிம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதான ஒரு கோத்திரம். இங்கே ஓசியா 11 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது அந்த 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது எப்ராயிம் மேலே அல்லது இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து பிரிந்தவர்கள் தான், இஸ்ரேல் ஜனங்களில் உள்ளடக்கப்பட்டவர்கள் தான் எப்ராயிம் கோத்திரம். ஆனால் அந்த 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, நான் உன்னை எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்குவித்தேன். அவன் எனக்கு குமாரனாக இருக்கிறான், கைப்பிடித்து நடக்க பழக்குகிறேன். நம்முடைய பிள்ளைகளை கைப்பிடித்து நடக்க பழக்கு வைக்கிறது போல எப்ராயிமை ஆண்டவர் கைப்பிடித்து நடக்க பழக்க வைத்தாராம். 4ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, மனிதரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினாலே அவளை கட்டி இழுத்தேன், அவளுடைய கழுத்திலிருந்து தானே கட்டுகளை அறுத்து போட்டு அவளை ஆதரித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுது. இப்படி எப்ராயிமை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன், எப்படி நான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காண்கிறோம். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கூட எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். எல்லாரும் உங்களை விட்டு விட்டு ஓடி போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டு விட்டு ஓடி போக மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் இல்லை, அவர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு அமலேக்கிய வாலிபனை தாவீதிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த அமலேக்கிய வாலிபன் சொல்கிறான், என்னுடைய நான் 3 நாளைக்கு முன்பதாக வியாதிப்பட்டேன், வியாதிப்பட்ட போது என்னுடைய எஜமான் என்னை கைவிட்டான் என்பதாக. பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அமலேக்கிய வாலிபன் அவனுடைய எஜமானுக்கு மாடாட்டம் உழைத்தான், பிரதிபலனை எதிர்பார்க்காம அவனுக்கு பணிவிடை செய்தான். வியாதிப்பட்ட போது இவன் யூஸ்லெஸ் அப்படி சொல்லி அவனை விட்டுவிட்டான், கைவிட்டான், அவனை அனுப்பி விட்டுட்டான், நீ இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இன்றைக்கு இதே போல தான் நாம் பணி செய்கிற இடத்துல கூட, நம்ம நம்பி இருக்கிறவர்களுக்கு கூட, நாம் யாருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அவர்களுக்கு கூட நம்மை கைவிட்டு விடுவார்கள், நம்மை வெறுமையாக அனுப்பி விடுவார்கள், நீ யாரோ என்று சொல்லி நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தூக்கி எறிந்து விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கைவிடப்பட்டது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிற தேவனாக காணப்படுகிறார். பாருங்க, மனிதர்களால் கைவிடப்படும் போது ஆண்டவராலே கை தூக்கி எடுக்கப்படவில்லை காணப்படுவோம். இங்கே 18ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தினின்று என்னை தூக்கி விட்டார் என்பதாக. ஆபத்து நாளிலே அவள் எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று தாவீது சொல்கிறார். அப்போ கைவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வரும்போது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்திலிருந்து அல்லது ஜனங்களுடைய கூட்டத்திலிருந்து நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவனாக. எல்லாரும் கைவிடுவார்களே, அந்த கைவிடுகிற நடுவில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நிமிர்த்து நிறுத்துகிறதான தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதர் தாவீது சொல்கிறாரு, என் சத்துருக்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். யார் நம்மை கைவிடுகிறார்களோ அவள் நடுவில் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதான தேவன். யார் நம்மை தூசித்தார்களோ, யார் நம்மை ஆகாதவர் என்று தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் நடுவில் நம்மை மேன்மைப்படுத்துகிறதான தேவன். அவர் கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டுவிட மாட்டார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிறதான தேவன். அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்கள் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் ஒருவேளை கைவிடப்பட்டது போல உணர்கிறீர்களானால் ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை, மனிதர்களை கைவிடுவார்கள். நான் நம்பி இருக்கிறதான ஆஸ்தி ஐஸ்வர்யம் கைவிடும், நம்முடைய பணம் நம்மை கைவிடும், நம்மோட கூட இருக்கிறவர்களை நம்மை கைவிடுவார்கள். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஒரு நாள் கைவிட மாட்டீரே என்று சொல்லி நன்றி சொல்லி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தை எங்களோடு ஆண்டவர் கர்த்தாவே தந்து பேசுகிறீரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, எங்களுடைய ஆண்டவரை இல்லாமையை பார்த்து, எங்களுடைய ஆண்டவரை கர்த்தாவே சோர்வை பார்த்து
எங்களோடு பேசுகிறீரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொள்வீர் என்று தாவீது சொல்கிறதான வார்த்தை நாங்களப்பா தியானிக்க கிருபை செய்தீரே. எங்களே நீங்கள் ஆண்டவரை கைவிட மாட்டீரேப்பா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நம்பி இருந்தவள் எல்லாரும் எங்களை ஆண்டவரை கைவிட்டாலும் விட்டு ஓடி போனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவனாக எங்களோட கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட கூட இருந்து ஆண்டவர் நடத்துங்க, திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.